வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம குடமிளகாய், முட்டை இது ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்ற வெஜ் ரைஸ், எக் ரைஸ் மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதும் அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் கொஞ்சம் சேர்த்தியே போடுங்க. சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதோட ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று நான் அறுத்து போட்டிருக்கேன். இது நல்லா வணக்கிக்கோங்க. இதோட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா பொன்னிறமாக செவக்கணும். இதோட நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கி வரும்போது இதோட குடமிளகாய் எடுத்திருக்கேன். குடமிளகாய் பார்த்திங்கன்னா குழந்தைங்க நம்ம பொரியல் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரைஸாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் அதிகமாக நீர்ச்சத்து இருக்குது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. குடமிளகாய் கொஞ்சம் பெரிய சைஸ் போடாதீங்க. நீட்டமாக தக்காளி அரைஞ்சமில்லே அதே சைஸில் போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக உப்பு போட்டு இதை நல்லா வணக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குடமிளகாய் ஓரளவு க்ரன்ச்சியாக வணங்குற அளவு வணக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். லைட்டாக பிஞ்சாக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் கறி மசாலா. இது எல்லாமே சேர்த்தா நம்மளுக்கு ரைஸ் கொடுக்குற டேஸ்ட் இதில் கிடைக்கும். நான் மிளகாய்த்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். காரணம் குழந்தைங்களுக்காக. அதனால் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் பெப்பர் சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வணக்கி விட்டு மசாலா பச்சை வாசம் போன பின்னாடி இதில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை ஓரளவு வணங்கி வரணும், முழுசாக ட்ரை ஆகக்கூடாது. ஓரளவு நல்லா வணங்கிற அளவு வணக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், முட்டை ஒரு 3/4 பதத்துக்கு வணங்கிற அளவு வணக்கிக்கோங்க. இதோட நம்ம வடித்த சாதமாக இருந்தாலும் சரி, குக்கர் சாதமாக இருந்தாலும் சரி, எடுத்து தனியாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாதம் உதிரியாக இந்த மாதிரி கிடைக்கும். இதில் நல்லா கையில் உதிரியாக போட்டு நீங்கள் கிளறும் போது உங்களுக்கு இன்னும் பார்க்க அழகாகவும் சாப்பிட டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் நான். இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் நம்மளோட குடமிளகாய் முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா எக் ரைஸ் அளவு டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் போதும், இதை செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து விடலாம். அல்லது ஏதாவது ஈவினிங் வரும்போது பசியாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லா சாதமும் காலியாகவும் ஆயிரும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியானது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர். பை. தேங்க்யூ.